Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போதைய அண்மை தகவல். சென்னையில் டாஸ்மாகுக்கு மது சப்ளை செய்யும் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். SNJ, கால்ஸ், கார் நிறுவனங்களில் சோதனையானது நடைபெறும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னையில டாஸ்மார்க்கு மது சப்ளை செய்யும் நிறுவனங்கள்ல அது அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனையானது நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 3 அலுவலகங்கள்ல, அதாவது SNJ, அக்கார்ட் டிஸ்டிலரிஸ், அது மட்டும் இல்லாம கால்ஸ் குரூப், இந்த 3 அலுவலகத்திலுமே தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு அலுவலகத்திலுமே கிட்டத்தட்ட 4 to 6 அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 CRPF வீரர்களுடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை இது முழுக்க அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடக்கக்கூடிய சோதனை என்று தகவல்களாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனை இன்று காலை முதல் நடந்து கொண்டு வருகிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்குமே கிட்டத்தட்ட காலையிலிருந்து 1 மணி நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவுல இந்த சோதனையானது தொடங்கியது. SNJ குரூப், கால்ஸ் குரூப், அக்கார்ட் டிஸ்டிலரிஸ், இந்த 3 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய SNJ நிறுவன அலுவலகத்துல இந்த சோதனை இன்று காலை தொடங்கியது. தற்போது வரை இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில கிட்டத்தட்ட 4 அமலாக்கத்துறை அதிகாரிகளும் CRPF அதிகாரிகளும் வீரர்களும் இந்த சோதனையில ஈடுபட்டு வராங்க. பாதுகாப்பு பணிக்கு தான் இந்த CRPF வீரர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கால்ஸ் மற்றும் அக்கார்ட் நிறுவனங்கள் அலுவலகங்கள்ல தீநகரில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகங்கள்ல சோதனையானது நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்தி வருகிறது. இது முழுக்க அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடக்கக்கூடிய இந்த சோதனை இன்று தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அமைச்சர் இந்த டாஸ்மார்க்கிற்கு சரக்கு சப்ளை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் அனைத்துமே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நெருக்கமான அலுவலகம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தை நடத்தி வரக்கூடிய அந்த உரிமையாளர்களும் இவருக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் அமலாக்கத்துடைய அவங்களுடைய வளையத்துல இந்த 3 நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 3 நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள்ல மட்டும்தான் தற்போது சோதனையாக நடைபெற்று வருகிறது. முக்கியமாக சென்னை மற்றும் கரூர் பல்வேறு இடங்களிலும் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தை குறிவைத்துதான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதை குறிக்கும் வகையில தான் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கிடைத்த தகவலின்படி, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சோதனையானது நடந்தது இந்த மாதிரி அலுவலகங்கள்ல. இந்த சோதனையில் நடைபெறும் போது கிடைத்த அந்த டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில மீண்டும் இந்த சோதனையானது நடைபெறுவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. மதுவிலக்குடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை மீண்டும் ED வலயத்திற்குள்ள கொண்டு வருவதால் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே போக்குவரத்துறை தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல இந்த வழக்கும் நிலுவையிலும் இருக்கிறது. இந்த வழக்கு அடிப்படையிலும் அதாவது ஏற்கனவே இவர் மீது ED வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் காரணமாக இவர் தெரிவில் சென்று வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக மீண்டும் ED உடைய வலைப்பிற்கு கொண்டு வருவதால் இந்த சோதனை என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் இந்த சோதனை கிட்டத்தட்ட டாஸ்மாக் தலைமை அலுவலகம், SNJ, அதாவது டாஸ்மார்க்கு சரக்கு சப்ளை செய்யக்கூடிய SNJ டிஸ்டிலரிஸ், அது மட்டும் இல்லாம அக்கார்ட் டிஸ்டிலரிஸ், கால்ஸ் குரூப், இந்த 3 நிறுவனங்களிலுமே அலுவலகத்தில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஜெகத் தர்ஷகன் MP அவருக்கும் சொந்தமான மது ஆலைகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் கொள்முதல் முறைகேடு நடவடிக்கை தான் என்ற புகாரிலும் இந்த சோதனை நடைபெறுவதாகவும்
ஒரு கட்ட தகவல் வந்து சொல்லப்படுகிறது. டாஸ்மார்க்கிற்கு மது சப்ளை போன்ற நிறுவனங்களுக்கும் குறியானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இப்போ முதற்கட்டமாக இந்த 3 அலுவலகங்கள்ல SNJ, கால்ஸ் மற்றும் அக்கௌண்டன்சில் இருக்கும் 3 அலுவலகங்கள் சோதனை நடைபெற்று வருகிறது. டாஸ்மார்க்கிற்கு மது சப்ளை செய்யும் நிறுவனங்கள்ல ஜெகத்ரட்சக நிறுவனங்களும் அடங்கும். அதன் காரணமாக அவருடைய அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. இந்த சோதனையுடைய முடிவுல என்ன மாதிரியான இன்கிரிமெண்ட் டாக்குமெண்ட் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி மீண்டும் இந்த சோதனை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தகவலாக சொல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க செந்தில்பாளைய குறியீடு தான் இந்த சோதனையானது நடைபெறுவதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.